தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்ட பணியில் ஈடுபட்டிருந்தார். அண்மையில் புதுச்சேரி மாநிலத்தில் தன்னுடைய தேர்தல் பிரச்சார பணியை தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரையை தொடங்கி இருக்கின்றார். தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திலும் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை. அதற்கான பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றிருந்தது. அண்மையில் புதுச்சேரி மாநிலத்தில் 5 நபர்களுக்கு மட்டும் கூடிய அந்த அனுமதியின் பேரில் புதுச்சேரி மாநிலம் உப்பளத்தில் தன்னுடைய அந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையில் விஜய் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து தமிழகத்தில் தன்னுடைய பரப்புரையை எப்போது தொடங்கப் போகிறார் விஜய் என்கின்ற அந்த கேள்வியானது தொடர்ந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய பேரிலும் அதே போன்று தொடர்ந்து தமிழக மக்களினுடைய பேரிலும் அந்த கேள்வியானது எழுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து தமிழகத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தன்னுடைய தேர்தல் பிரச்சார பரப்புரையை விஜய் தொடங்க போகிறார் என்கின்ற அந்த ஒரு அறிவிப்பாளரும் தகவல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் தகவலுமானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து அனுமதி பெற வேண்டி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் அந்த மாவட்ட சார்பில் தொடர்ந்து அந்த கடிதமானதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில் 84 நிபந்தனைகளின் பேரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையை நடத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்திற்காக அந்த காவல்துறை சார்பில் கடிதமானதும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது தற்பொழுது ஏற்கனவே ஒரு இடமானது தெரிவு செய்யப்பட்டிருந்தது. பெருந்துறை பகுதியில் ஒரு இடமானது தெரிவு செய்யப்பட்டிருந்தது 7 ஏக்கர் பரப்பளவில். அந்த வகையில் தற்பொழுது அந்த இடத்திற்கு பதிலாக மாற்று இடத்தில் தேர்வு செய்யுமாறு காவல்துறையினரும் தொடர்ந்து அறிவுறுத்தல் பேரின்படில் தற்பொழுது விஜயமங்கலம் டோல்கேட் சரளை பகுதியில் தற்பொழுது இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக அந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பேரில் வாகனங்களை உரிய இடத்தில் நிறுத்த வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தொடர்ந்து அந்த பகுதியில் பிரச்சாரம் நடத்த வேண்டும் எனவும் அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறாகவோ அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலோ அந்த பிரச்சாரத்தை நிறுத்துவதற்கான முழு அதிகாரமும் காவல்துறைக்கு உண்டு என்கின்ற பல்வேறு நிபந்தனைகளின்படி தற்போது இந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது காலை 11 மணி முதல் 1 மணிக்குள் இந்த பிரச்சாரத்தை நடத்துவதற்கான அந்த ஒரு அறிவிப்பானதும் காவல்துறை சார்பில் இந்த அனுமதியானது வருகின்ற 18ஆம் தேதி டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஈரோடு நடத்துவதற்கான அந்த ஒரு அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விஜய் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்காக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு பிறகு விஜய் எந்த ஒரு மாவட்டத்திலும் அந்த தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. அண்மையில் தற்பொழுது இந்த புதுச்சேரியில் ஈடுபட்டிருந்தார். தொடர்ந்து ஈரோடு மற்றும் சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இந்த பிரச்சாரமானது மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியின் சார்பில் திட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வருகின்ற டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி ஈரோட்டில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கின்றது.